Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாகவே நம்ம ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம கிட்ட எப்போ பிரச்சனை பண்ணுவார், எதை காரணமாக வச்சு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு எந்த ஒரு விவரமும் தெரியாமல் இருக்கும். ஆனால் திடீர்னு பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் 2020 சென்னை வியாசர்பாடியில் நானும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வீடு வாடகை எடுத்து என்னோட குடும்பத்தோட தங்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்ல போனால் அந்த இடத்துல நான் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன். அந்த வீட்டில் பேய் பிரச்சனை அப்படின்னு கூட எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் என்னோட அண்ணன் ஒரு நாள் என் வீட்லேயே வந்து தங்கியிருக்கான். அது அந்த ஹவுஸ் ஓனருக்கு கண்ணு பொறுக்கல போல இருக்கு. அன்னைக்கு ஒரு பயங்கர சண்டை ஆரம்பிச்சது. அந்த சண்டையோட வெளிப்பாட்டம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நானும் வைராக்கியமா வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டேன். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவசரத்தில் எடுக்கிற முடிவு வந்து எப்பவுமே தப்பா தான் மாறும் அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த சமயமும் எனக்கு தப்பாவும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு அவசரமா ஒரு வீட்டுக்கும் மாறினதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையை நரகம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பேய் சம்பவத்தையும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ண இந்த உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரை பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் இம்ரான். இவர் சென்னை சேர்ந்தவர். அதுவும் சென்னை வியாசர்பாடியில தான் இவங்க வீடு இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சம்பவம் இம்ரான் இவருக்கு மட்டும் நடக்கல, மொத்த குடும்பத்து நபர்களுக்கும் தான் இந்த ஒரு சம்பவமும் 2020 அந்த லாக்டவுன் போட்ட அந்த ஒரு வாரத்துல நடந்திருக்கு. ஆனா இம்ரான் இவங்க குடும்பத்துக்கு இந்த பேய் பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வியாசர்பாடியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு வீட்டுல வாடகை இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. நடுவுல சின்ன பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அது பெருசாவும் போகல. ஆனா 2020 அந்த மார்ச் மாசம் லாக்டவுன் 21 தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 21 ஐ திங்க். ஆனா லாக்டவுன் போடுறது இருந்து கரெக்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இம்ரான் இவருக்கும் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு சண்டையும் எழுது. அந்த சண்டைக்கான காரணம் என்ன தெரியுமா? இம்ரான் இவங்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல வந்து தங்கியிருக்காரு. இது அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ அவர் பெரிய கடல் மாதிரி வந்து நிறைய தண்ணிலாம் சேகரிச்சு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆளே காலி பண்ணிடுறாரு அப்படின்ற ஒரு நினைப்பு பொதுவா எல்லா ஹவுஸ் ஓனருக்கும் இது இருக்கு. நான் தப்பு சொல்லல. ஆனா இந்த இடத்துல இம்ரான் அவங்க ஒரு நாள் தான் வந்து தங்கியிருக்காங்க. ஆனா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? ஹவுஸ் ஓனர் இம்ரான் இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிற அளவுக்கும் போயிருக்கு. இதுலயும் ஹவுஸ் ஓனர் இந்த ஒரு வாரத்துல நீ வீட்டை காலி பண்ற அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் அவரும் சொல்ல, இந்த சைட்ல இம்ரான் இவரும் நீ என்னடா சொல்றது, இந்த ஒரு வாரத்துல நான் காலி பண்ணிடுறேன், 2020 மார்ச் 20 நான் வீட்டை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு இம்ரான் இவரும் ரொம்பவே தைரியமா சொல்லிடுறாரு. இப்ப அதுக்கேத்த மாதிரி இம்ரான் அந்த புரோக்கர் வீடெல்லாம் பார்த்து கொடுப்பாங்கல்ல, ஒரு நபர் தெரிஞ்சவரும் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி, அண்ணன் அர்ஜென்ட்டா வீடு வேணும், எங்களுக்கு உடனே வீடு பார்த்து கொடுங்க, இந்த தேதிக்குள்ள நாங்க வீட்டை காலி பண்ணணும், தயவு செஞ்சு வீடை பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சைட்ல அந்த புரோக்கரும் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இப்படி அந்த ஒரு வாரமும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அது வரைக்கும் இவங்களுக்கும் சுத்தமா வீடும் கிடைக்கல. இப்படி 2020 மார்ச் மாசம் அந்த 20 வருது. அந்த சமயம் தான் உலகமே ரொம்பவே பரபரப்பா அந்த ஒரு வைரஸால அடுத்த ஒரு சில மாசம் வந்து மனுஷங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யாருக்குமே, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இதேதான் இம்ரான் இவருக்கும் அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த 20 அப்போ நாளையில இருந்து லாக்டவுன் அப்படின்னு எல்லா நியூஸ்லயும் ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சைட்ல இம்ரான் இவரும் அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி, அண்ணா வீடு பாத்தீங்களாண்ணே அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த புரோக்கர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ இன்னும் டிவி நியூஸ் எல்லாம் பாக்கலையாப்பா, லாக்டவுன் போட்டிருக்காங்க, இந்த நேரத்துல வெளியெல்லாம் வர முடியாது, உன்னாலையும் வீடை காலி பண்ண முடியாது, என்னாலையும் வீடை பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறு, இந்த லாக்டவுன் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நல்ல வீடா பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர் இருக்கிற சிச்சுவேஷனை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பக்கம் இம்ரான் இவருக்கும் இல்ல நான் இன்னைக்கு 20 இன்னைக்கே வீடு காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு என்ன பண்ணுங்களே தெரியாது, எனக்கு ஒரு வீடை பார்த்து கொடுங்க அப்படின்னு ரொம்பவே அழுத்தம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ரொம்ப அழுத்தம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த புரோக்கர் அவர் என்ன பண்றாருன்னா, சரி ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இம்ரான் இவருக்கும் கால் பண்றாங்க. தம்பி இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு, ஆனா வீட்டுல வசதிகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அங்க மோட்டர் போர்ட்லாம் தண்ணிலாம் எடுக்க முடியாது, கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு அந்த வீட்டை பத்தின ஒரு சில நிறைகுறைகள்லாம் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் உடனே வீட்டை காலி பண்றேன் அப்படின்னு இம்ரான் இவரும் சொன்னதுக்கு அப்புறம் இம்ரானும் அந்த வீட்டை போய் பாக்குறாரு. பரவாயில்ல எனக்கு வீடு வேணும் அப்படின்னு இவரும் லாக்டவுன் போட்டாங்க. அந்த லாக்டவுன் போட்டதுல இருந்து ஒரு 4
4-5 நாள் கழிச்சு நைட்டோட நைட்டாம் பொருட்கள்லாம் எடுத்து மாத்திட்டு போயிடலாம். ஏன்னா இவங்க இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தெரு தான் டிஃபரன்ஸ். இப்ப பழைய வீடு 20வது தெருல இருக்குன்னு வைங்களேன், புது வீடு இப்ப புதுசா வாடகை போற அந்த வீடு 13வது தெருல தான் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தெரு தான் வந்து டிஃபரன்ஸே தவிர ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. இம்ரானும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாரு. ஏன்னா அவருடைய நண்பர் ஒரு எலக்ட்ரிஷியன், இந்த எலக்ட்ரிக்கல் வேலைலாம் பார்ப்பாரு. அந்த நண்பருக்கும் கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி வீட்டை காலி பண்ணணும், வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் கழட்டணும், கொஞ்சம் வந்தனா உதவியா இருக்கும், நைட்டோட நைட்டா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த நண்பரையும் வர சொல்லியிருக்காரு. இப்போ எலக்ட்ரிஷியன் ஃப்ரெண்டு அவரும் இம்ரான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேனு லைட்டும் மற்ற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே கழட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி பழைய வீட்டில் இருக்கிற ஃபேனு லைட்டு எல்லாத்தையுமே கழட்டினோன்னா அன்னைக்கு நைட்டே இம்ரான் அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே அந்த நைட் டைம்ல அந்த பழைய வீட்டில இருந்து கிளம்பி புது வீட்டுக்கும் வராங்க பைக்ல. இவங்க 2 பேருமே நைட்டு 10ல இருந்து 11 மணிக்கு மேலதான் அந்த புதுசா வாடகை போற அந்த வீட்டுக்கும் வராங்க. அந்த இடத்துல இப்ப எல்லாருமே தூங்கி அந்த இடமே அமைதியா இருந்துட்டு இருக்கு. இப்படி கரெக்டா அந்த 13வது தெருல இவங்க பைக் அப்படி என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, நிறைய நாய்கள் இம்ரான் அண்ட் ஃப்ரெண்டு அண்ட் அந்த பைக் இது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டும் வருது. பொதுவா பாத்தீங்கன்னா நைட் டைம்ல இந்த மாதிரி நம்ம சும்மா போகும்போது அந்த ஏரியால இருக்கிற நாய்கள்லாம் குலைச்சிட்டு வர்றது சகஜம்தான். இதே தான் இம்ரானும் சரி அவரோட ஃப்ரெண்டும் சரி 2 பேருமே யோசிக்கிறாங்க, டேய் நம்ம இந்த தெருவுக்கு புதுசு, அதனால தான் நாய் குலைக்குது, நீ அதெல்லாம் கண்டுக்காம ஓட்டு, கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் சைலண்டா போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த வண்டி அந்த புதுசா போற அந்த வீட்டுக்கிட்டையும் வருது. ஆனா அப்ப வரைக்கும் அந்த நாய் விடாம இவங்களை சுத்து போட்டு பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த நாய்ங்க குலைக்கிறதுல அந்த நாய்களோட தொண்டை பகுதி கிழிஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமா, சத்தமா இல்ல ஆக்ரோஷமா கத்திட்டும் இருக்கு. உடனே இவங்களும் அந்த பைக்கை ஓரமா விட்டுட்டு அந்த ஃபேனு லைட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டோட கதவெல்லாம் சாத்தல, கதவு திறந்துதான் இருக்கு. வீட்டுல இருந்து பார்த்தா ரோட்ல கத்திட்டு இருக்கிற நாயெல்லாம் தெளிவா தெரியும். ஸோ இவங்களும் கதவை திறந்து வச்சுட்டு தான் வேலையை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அந்த தெருவில் வந்ததுலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வேலை அந்த லைட்லாம் மாட்டுறது ஃபேன் மாட்டுற விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நாய்ங்க எல்லாமே இவங்க வீட்டை பார்த்து பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வீட்டையும் பார்த்து குலைக்குது, அந்த வீட்டோட மேல் பகுதியும் பார்த்து ஆக்ரோஷமாக குலைச்சிட்டு இருக்கு. என்னடா இந்த நாய்ங்க இப்போ வரைக்கும் குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சத்தம் கொஞ்சம் தலைவலியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஃபேன் லைட்லாம் மாட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கே இவங்களும் யோசிக்கிறாங்க, என்னடா வாசல் ஃபுல்லாம் இன்னும் அந்த நாய்ங்க மணிக்கணக்காக குலைச்சிட்டு இருக்கு, எப்படி போறது அப்படின்னு யோசிக்க, டேய் வா போலாம், அது குலைச்சிட்டு தானே இருக்கு, எதுவும் பண்ணாது அப்படின்னு இவங்களும் தைரியமா அந்த இடத்த விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. ஆனா அந்த நாய்ங்க இவங்களை கடிக்க வர மாதிரியோ இவங்க மேல பாயிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஆனா இவங்களை சுத்து போட்டு தான் பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த நாய்ங்க கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அப்படின்னு உரும்பம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அப்புறம் பயங்கரமா உரும்பவும் ஆரம்பிக்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வரல, டேய் நம்ம இந்த ஏரியாவுக்கு புதுசுன்றதுனால தாண்டா இங்க இருக்கிற இத்தனை நாய்களும் இப்படி குலைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு அப்படியே சைலண்டா கிளம்புறாங்க. இப்போ இங்க இருந்து அவங்க பழைய வீட்டுக்கும் போறாங்க. அவங்க போறதுக்குள்ள சின்னையான வண்டி வந்துருது. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை நைட்டோட நைட்டா ஏத்திரணும்ல. இப்போ அதனால பழைய வீட்டில இருந்து அந்த டிவி, ஃப்ரிட்ஜ் மற்ற எல்லா பொருட்களையும் அந்த சின்ன யானையில ஏத்துற வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாய்ங்க அந்த பழைய வீட்டில் வந்து குலைக்குதான்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் குலைக்கல, அந்த புதுசா போற வாடகை வீட்டுக்கிட்ட மட்டும் தான் குலைச்சிட்டும் இருக்கு. இப்படி ஆல்மோஸ்ட் தேவையான மொத்த பொருளையுமே அந்த சின்ன யானையில ஏத்திட்டு அந்த சின்ன யானையை அந்த 13வது தெருவுக்கும் அனுப்புறாங்க. இப்படி இந்த சின்ன யானை அந்த வண்டி அந்த 13வது தெருவுக்கும் போயிருது. இப்ப இந்த இடத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு இவங்க பொருட்களை எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த உப்பு, மஞ்சள் அப்படின்னு சில மங்களகரமான பொருட்களை எடுத்து வைக்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இம்ரான் இவங்க வீட்லயும் அந்த பொருளை ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னு அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இம்ரான் இவங்க குடும்பத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகை போறாங்கல்ல, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்களும் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதுலயும் அந்த ஹவுஸ் ஓனர் குடும்பம் பாத்தியம் ஓதுறவங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹவுஸ் ஓனர் அவங்களும் பாத்தியம் ஓதுறவங்க, இந்த சைட்ல இம்ரான் இவங்களும் பாத்தியம் ஓதுறவங்க. இது அந்த ஹவுஸ் ஓனர் இம்ரான் இவங்க குடும்பத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க பாத்தியம் ஓதுறவங்களா அப்படின்னு கேட்ட உடனே இம்ரான் இவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு. அப்பதான் ஹவுஸ் ஓனர் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் பாத்தியம் ஓதுறவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமா இந்த ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு பாத்தியம் ஓதுறவங்களை மட்டும்தான் இந்த வீட்டை வாடகை வைக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம்
போக போக புரிய வரும். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் சொல்ற விஷயம், சரி நீங்க எங்க வீட்டுக்கு வாடகைக்கு வரீங்க, வரதுக்கு முன்னாடி நல்லா அந்த வீட்டுக்கு பாத்தியம் ஊதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இம்ரானுக்கும் அது சரின்னு படுது. ஆனா இந்த இடத்துல இம்ரான் இவர் யோசிக்கிற விஷயம், நாம இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரோம், ஆனா இந்த இடத்துல நாம பாத்தியம் ஊத வேண்டாம், நம்ம போயிட்டு தர்கால இருந்து ஆளுங்களை கூட்டு வரலாம். ஏன்னா நாங்க பாத்தியம் சொல்றதை விட தர்கால இருந்து கூட்டிட்டு வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணாதான் அதுக்கு மதிப்பும் அதிகம், அதுக்கு பவரும் அதிகம் அப்படின்னு பாத்தியம் ஊதுறதுக்காக தர்காக்கும் போயிட்டு ஆளை கூப்பிடலான்னு பார்த்தா அது லாக்டவுன் ஆச்சு. எப்படி தற்காலம் திறந்திருக்கும்? எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடிதான் இருந்தது. இதனாலே அந்த பாத்தியம் ஓதுறவங்களை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்களும் கிடைக்கல. இப்படி கடைசி வரைக்கும் பாத்தியம் ஊத்துறவங்களே கிடைக்கல அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, தம்பி அதெல்லாம் வேணாப்பா, நம்மளே அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. இம்ரானும் அதே யோசிக்கிறாரு, சரி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம் கிடைக்கல, நம்மளே அல்லா மேல பாரத்தை போட்டு பாத்தியம் பாடிடலாம் அப்படின்னு அந்த வீட்டில் அந்த ஒரு விஷயம்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கும் குடியேறாங்க. இப்போ இம்ரான் இவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அம்மா அண்டு பாட்டி, இவங்க 4 பேர் மட்டும்தான் இந்த வீட்டுக்கும் குடியே வந்திருக்காங்க. கடைசியா இம்ரான் இவங்க குடும்பமும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. 2-3 நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுல இந்த 3வது நாள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், குழாலாம் இருக்காது, அடிப்பம்பு இல்லைன்னா கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அடிப்பம்பு இருக்கிறதுனால இம்ரான் அவங்க தங்கச்சி இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, இம்ரான் இவர் அந்த பம்பில் தண்ணி அடிக்கிறாரு, அந்த தங்கச்சி இவங்களும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் தேவையான பாத்திரங்கள்ல அந்த தண்ணியை ஃபில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இம்ரான் இவரும் தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு, தங்கச்சி இவங்களும் அந்த தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தங்கச்சி இவங்க தண்ணி அடிக்கிறாங்க, இப்போ இம்ரான் இவரும் எடுத்துட்டு போயிட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தங்கச்சி இவங்க கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துட்டு போயிட்டு ஃபில் பண்ணிருப்பாங்க. இப்போ இம்ரான் இவரும் அந்த தண்ணி எடுத்துட்டு ஃபில் பண்ணலான்னு போறாரு. வெறும் 7 நிமிஷத்துக்குள்ள அந்த தண்ணிலாம் மாத்தி எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வர அந்த 7 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பாத்ரூம்ல பக்கெட்டு, பெரிய குடம் அண்ட் பெரிய பேரல் இது எல்லாத்துலயுமே தண்ணி ரொம்பிட்டும் இருக்கு. இதை பார்த்த உடனே இம்ரான் இவரால சுத்தமா நம்பவும் முடியல. ஏன் அவங்க தங்கச்சியாலுமே இந்த ஒரு விஷயத்த சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்றது ஒரு சின்ன குடம் தான். இந்த சின்ன குடத்துல ஊத்துறதா தான் நிறைய தடவை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இருந்து அதுக்கு மேலேயும் டைம் ஆகும். ஆனா வெறும் 7 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவருக்கும் ஆச்சரியம் தாங்கல. ஆனா அந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு அப்ப வரைக்கும் அவருக்கும் புரியல. ஆனா இப்ப கூட இம்ரான் இவருக்கும் ஒரு துளி சந்தேகம் கூட வரல இந்த இடத்த பத்தி. சரி இதே அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. இப்படியே அடுத்த நாள் வந்துடுது. அண்டு அந்த ஏரியாவை சுத்தி சின்ன சின்ன பொட்டி கடைகள் மட்டும் தான் திறந்தும் இருக்கும். அதுவும் அத்தியாவசியமா வாங்கக்கூடிய பொருள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் திறந்தும் இருக்கும். இதுல அந்த கறிக்கடையெல்லாம் தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மறைமுகமா தான் வித்துட்டும் இருப்பாங்க. இதுலயும் இம்ரான் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கறிக்கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கறி சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு இம்ரான் இவருக்கும் தோணி இருக்கு. அவரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் எனக்கு ஒரு 1 கிலோ பீஃப் வேணும்டா, கடையில் தானே வேலை பார்க்குற, எனக்கு 1 கிலோ வேணும்னு சொல்லும்போது அந்த நண்பரும் சரிடா எனக்கு ஜிபே மட்டும் பண்ணி விடு, ஊர்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நைட்டு போல எடுத்துட்டு வரேன், ஏன்னா வெளியில வர்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு, அங்கங்க போலீஸ்லாம் இருக்காங்க, பிடிச்சாங்கன்னா என்ன விட்டுவாங்க, ஆனா வண்டி விட மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இம்ரானுக்கும் அதோட சீரியஸ்னஸ் புரியுது. சரி மச்சான் நீ வரதுக்காக வெயிட் பண்ற அப்படின்னு அந்த 1 கிலோ பீஃபுக்கு எவ்வளவு காசோ அதை நண்பருக்கும் அனுப்பிட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் அந்த பீஃப் வரும் அப்படின்னு காத்துட்டும் இருக்காரு. 2 நாள் வரைக்கும் வரல. ஏன்னா வர வழி ஃபுல்லா போலீஸும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நண்பரும் ஃபோன் பண்ணி அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு, இங்க போலீஸ் இருக்காங்க என்னால வர முடியாது அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா 3வது நாள் எப்படியாச்சு இவனும் டெய்லி கேட்டுட்டு இருக்கான், எப்படியாச்சும் எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படி இப்படி சுத்தி வரும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. போலீஸ்கிட்ட மாட்டினோடனே வண்டியும் பிடிக்க வச்சுட்டாங்க. அந்த நண்பருக்கும் கால் பண்ணி, மச்சான் இம்ரானே என்னால் வர முடியலடா மன்னிச்சிரு, உனக்கு பீஃப் எடுத்துகிட்டு வரலாம் தான் வந்தேன், இப்போ வண்டி போலீஸ்கிட்ட மாட்டிச்சு, நானே போலீஸ்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்கேன், வண்டி கிடைக்குமான்னு கூட தெரியல, இந்த சுச்சுவேஷனில் என்னால் பீஃப்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இம்ரான் இவரும் கொஞ்சம் ஆசையாக இருந்தார். பட் கடைசியில் அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஆனால் இந்த வீட்டில் நல்லதான் ஒரு சில விஷயம் நடக்குது, கெட்டதான் ஒரு சில விஷயம் நடக்கவும் போது இதுக்குண்டான காரணம் ஆரம்பத்தில் இவருக்கும் புரியாம தான் இருந்திருக்கு. இப்படி அன்னைக்கு நைட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு இம்ரான் இவர் ரூமில் படுத்துட்டு இருக்காரு. பெட்ரூமில் இம்ரானுடைய தங்கச்சி, அம்மா, பாட்டி இவங்க 2 பேருமே ஹாலில் படுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஹால் ரொம்பவே பெருசு. இதுல இம்ரானோட பாட்டி அந்த ஹாலில் தான் பாத்ரூமும் இருக்கு. கரெக்டா அந்த பாத்ரூமோட வாசல் கொஞ்சம் தள்ளி தான், கிட்டலாம் இல்லை, தள்ளி தான் பாட்டி இவங்களும் படுத்துட்டு இருப்பாங்க. ரூம்ல படுத்துட்டு இருக்கிற இம்ரான் இவரும் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவருக்கும் சரியா தூக்கமும் வரதில்லை. நைட்டு ஃபுல்லா தூங்காம தான் இருக்காரு. சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா தூரத்துல இருந்து தர்கால பாங்கு சொல்ற சத்தமும் கேட்குது. அதாவது விடிய காலையில் 5 மணிக்கு நம்ம ஏரியா சுற்றி இருக்கிற தர்கா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குரான்ல இருக்கிற வார்த்தைகளை மைக்லேயும் சொல்லுவாங்க. அது அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி பரவும். அந்த பாங்கு பாடுறத 5 மணிக்கும் பாடிருக்காங்க. அப்போதான் இம்ரானுக்கே புரியுது 5 மணி வரைக்கும் நம்ம தூங்காமல் இருந்திருக்குமா அப்படின்னு. இதுலேயும் ஒரு சில நேரம் இவருக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சரி வீட்டோட மாடி காய்ச்சி போகலாம் அப்படின்னு இவரும் படி ஏறுவார். அப்படி படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா
இம்ரானோட தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, திடீர்னு அவங்க தங்கச்சி இவங்க பின்னாடி வேகமாக ஓடி வர மாதிரியும் இருக்கும். ஆனால் இந்த ஓடி வர சத்தத்தை பார்த்து அவரும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். என் தங்கச்சி தானே லூஸ் மாதிரி இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு இவரும் பெருசாக கண்டுக்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் சந்தேகம் வந்து இவரும் திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தா இவ்வளோ நேரம் ஓடி வந்த தங்கச்சியை சடனாக ஆளையும் காணும். இவரும் யோசிக்கிறாரு, இவ்வளோ நேரம் என் பின்னாடி தான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான், இப்போ எங்கே ஆளை காணுமே அப்படின்னு. இவருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாமே நைட் டைமில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அன்னைக்கும் இம்ரான் இவரும் அப்படியே மொபைல் நோண்டிட்டு படிக்கட்டு ஏறிட்டும் இருக்காரு. அப்படி படி ஏறிட்டு இருக்கும்போது தூரத்தில் பின்னாடி அவங்க தங்கச்சி வேகமாக இவங்களும் மாடிக்கு போகலாம் அப்படின்னு ஓடி வர சத்தம் இவருக்கும் கேட்குது. அந்த படிக்கட்டில் வந்து தும்மு தும்முன்னு மிரிச்சா சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தமும் இவருக்கும் தெளிவாக கேட்குது. இது மட்டும் இல்லாமல் தங்கச்சி இவங்களும் கொலுசு போட்டிருப்பாங்க, அந்த கொலுசோட சத்தம் கூட நல்லாவே கேட்குது. சரி தங்கச்சி தான் வரா அப்படின்னு இவரும் வழக்கமாக கண்டுக்காம அப்படி படிக்கட்டு ஏறிட்டு படிக்கட்டு ஏறி கொஞ்சம் தள்ளி ஒரு பீன் பேகும் ஒன்று இருக்கும், அந்த பேக்கில் உட்காந்து படிக்கட்டையும் பார்க்குறாரு தங்கச்சி வந்திருக்காங்களா அப்படின்னு. ஆனா தங்கச்சியோட நடமாட்டம் அந்த இடத்துல இல்ல. தங்கச்சியோட பேர் சொல்லி கூட கூப்பிடுறாங்க. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல அவங்க தங்கச்சி இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னடா இந்த மாதிரி விஷயம் டெய்லி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரும் சரி உண்மையிலே என் தங்கச்சி இப்போ என் பின்னாடி வந்தான், இதை நான் போயிட்டு அவகிட்டே கேட்குறேன் அப்படின்னு இவரும் இறங்கி வீட்டுக்குள்ளேயும் போறாரு. போயிட்டு தங்கச்சி எங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருந்தானா எப்படி அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்போ என் பின்னாடி வந்தது எது அப்படின்னு அப்போதான் இவரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு இருக்கிற தங்கச்சி இவங்களும் குளிச்சுட்டு சரி மாடியில் போயிட்டு தலையை தோட்டலாம், ஈரமாக இருக்கிற முடியை வந்து காய வைக்கலாம் அப்படின்னு மாடிக்கும் படிக்கட்டு ஏறிட்டு அந்த ஈரமாக இருக்கிற முடியை வந்து தொடச்சிக்கிட்டு ஏறிட்டும் இருக்காங்க. அப்போது இவங்களுடைய அந்த பின்பகுதி அந்த கழுத்துக்கும் அந்த முடிக்கும் இடைப்பட்ட அந்த இடத்த வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து முகர்ந்தா எப்படி இருக்கும், வாசனை பிடிச்சா, அந்த மாதிரி தங்கச்சி இவங்க ஏற ஏற இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்க ரொம்பவே கிட்ட வந்து முகர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவங்களால ரொம்பவே தெளிவா உணர முடிஞ்சிருக்கு. யாராவது இந்த அளவுக்கு ரொம்பவே கிட்ட நெருக்கமா இருக்கு அப்படின்னு இவங்களும் பயத்துல திரும்பியும் பார்த்துருக்காங்க. ஆனா திரும்பின அடுத்த செகண்ட் அந்த இடம் காலியா தான் இருக்கு. சரி ஒரு வேலை இது அண்ணனோட வேலையா இருக்குமா அப்படின்னு இம்ரான் மேல லைட்டா சந்தேகப்படுறாங்க. இதுக்கப்புறம் தலையெல்லாம் தோட்டிட்டு தங்கச்சி இவங்களும் கீழே வந்து அவங்க அண்ணன்கிட்ட இவ்வளவு நேரம் மேல தானே இருந்த, டீ குடிச்சு டம்ளர் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, டீ குடிச்சனா, நான் எப்போ வந்துட்டு போனேன் இப்போ வரல அப்படின்னு அண்ணன் இவரும் சொல்ல, போய் சொல்லாத, இப்போ நான் படி ஏறும்போது நீயும் வந்தல அப்படின்னு கேட்க, ஏய் நான் ரொம்ப நேரமாக இந்த சோஃபாவில் தான் படுத்துட்டு இருக்கேன், நான் மேலேயே வரலையே அப்படின்னு அண்ணன் இவரும் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்க தங்கச்சி நம்பினாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவன் சும்மா என்ன வெறுப்பேற்றுறதுக்கு என்ன பயமுறுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறான் அப்படின்னு தங்கச்சி அதை விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நைட்டு ஒரு 11:30 மணி ஆகுது. அந்த 11:30 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இம்ரான் இவங்க வீட்டுக்கு வெளியில் நிறைய நாய்கள் கூடி கரெக்டாக இவங்க வீட்டு வாசலில் நின்று இந்த வீட்டை பார்த்து மட்டுமே 1 மணி நேரம் கத்திட்டு இருக்கும். அந்த 11:30 மணிலேருந்து 12:30 1 மணி வரைக்கும் அந்த நாய்களும் பயங்கரமாக விடாமல் கத்திட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இம்ரான் இவங்க வீட்டில் இந்த கெரோசின் கிருஷ்ணாயிலோட வாசனை அடிக்கும். அந்த வாசனை எப்படி இருக்கும்னா அந்த கிருஷ்ணாயில எரிச்சு விட்டா அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வாசனை அந்த வீடு ஃபுல்லாக பரவியும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லை, டெய்லியும் நடந்துட்டு இருக்கு. சரி இதுதான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது கூட பெருசா தெரியல அப்படின்னு தான் இவங்களும் அந்த வீட்டில் வாழ பழகிட்டு இருக்காங்க. இப்படியா அடுத்த நாள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இந்த வீட்டுக்கு எப்போ வந்தாங்களும் அப்போத்துல இருந்து இவங்களுடைய சௌகரியத்தை இழந்து ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே அசௌகரியமா இருக்கு, அந்த எந்த இடத்துலயுமே எங்களால ஃப்ரீயாவும் உட்கார முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவங்களும் உணர்றாங்க. இது மட்டும் இல்லாம நிம்மதியா குளிச்சுட்டாச்சும் வரலாம் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போனா அந்த பாத்ரூமை விட்டு எப்போ வெளியில வரணும் அப்படின்னு தான் அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் தோணி இருக்கு. ஏன்னா அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது அந்த பாத்ரூம்குள்ளேயும் ஒரு விதமான சங்கடம். அது எப்படி இருக்குன்னா நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாத்ரூம்ல யாரோ ஒருத்தவங்க பக்கத்திலேயே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இம்ரானும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க தங்கச்சி அம்மா பாட்டி அப்படின்னு எல்லாருமே அந்த அசௌகரியமான விஷயத்தால அவங்க ரொம்பவே சங்கடப்பட்டிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி நடந்துட்டு இருக்கு. இதனால இவங்களும் பாத்ரூம் போனா உடனே அந்த பாத்ரூம் விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே அவசரமா குளிச்சுட்டும் வெளியில வந்துடுறாங்க. இப்படி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இம்ரானோட அண்ணன் ரெட்டில்ஸ்ல வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 சின்ன பசங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் அண்ணி 2 சின்ன பசங்க இவங்க 4 பேருமே கிளம்பி புதுசா தம்பி தங்கச்சி அம்மா எல்லாருமே ஒரு வீட்டுக்கு மாறி இருக்காங்களே, அங்க அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம, ஏன்னா போலீஸ் கெடுபிடிலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதுல இருந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு கரெக்டா தம்பி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இவங்க நல்லா ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரு பூனை திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து
இங்க உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி பூனை வந்து உருமுறா மாதிரி அப்படின்னு கத்தும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கத்திட்டு இந்த வீட்டோட பாத்ரூம் வழியா ஓடி அங்கிருந்து எங்க போச்சுன்னு தெரியல. இதை பார்த்த எல்லாருமே ஒரு செகண்ட் பயந்துருக்காங்க. அப்பதான் இம்ரானுடைய அம்மாவும் சொல்றாங்க, டேய் அந்த பூனைக்கு நம்ம எல்லாருமே புதுசரா பயத்துல அந்த மாதிரி கத்திட்டு போகுது அப்படின்னு அவங்களும் அதை பெருசா கண்டுக்கல. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்னா தூங்கலாம். பெட்ரூம்ல இம்ரான் இவர் தூங்க வரல, அந்த மாதிரிலாம் வேணாம், எல்லாருமே ஹால்ல தூங்கலாம். ஏன்னா ஹால் ரொம்பவே பெருசா இருந்துட்டு இருக்கு. 8-9 பேர் தாராளமா, குண்டா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தாராளமா தூங்கலாம். இப்ப அப்படிப்பட்ட அந்த பெரிய ஹால்ல எல்லாருமே படுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த பாத்ரூமோட ஆல்மோஸ்ட் ரைட்ல அந்த வாசல் தள்ளி பாட்டி இவங்க படுத்துருப்பாங்க அப்படின்னு. இம்ரான் பாட்டி பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கும் வழக்க போல தூக்கம் வராம தான் இருந்துட்டு இருக்கு. இவரும் மொபைல் வச்சு கேம் எல்லாம் விளையாடிட்டும் இருக்காரு. இப்படி அந்த 11:30 மணியும் தாண்ட மறுபடியும் அந்த வீட்டு வாசல்ல அந்த நாய்ங்க எல்லாமே பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள அந்த கெரோசின் கிருஷ்ணாயிலோட வாசனை அந்த வீடு ஃபுல்லா பரவும் ஆரம்பிக்குது. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம இம்ரான் இவரும் கண்டினியூவா கேம் விளையாடிட்டே இருக்க இப்படி டைம் ஒரு 12:30 ஆகுது. அப்படி 12:30 மணி ஆகும்போது தான் பக்கத்துல பாட்டி படுத்துருக்காங்களே அவங்க உடம்புல ஏதோ ஒரு விதமான அசைவும் தெரியுது. கையெல்லாம் ஒரு மாதிரி தூக்குறாங்க அப்படின்னு இவரும் இப்படி மொபைல பார்த்துருக்காரு. சைட்ல இவருக்கும் தெரியுது பாட்டி என்ன தூங்காம என்ன பண்ணுது அப்படின்னு. இவரும் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல பாட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொல்ல போனா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவர் அந்த ஹெட்செட் எல்லாம் காதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல பாட்டி அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க கழுத்து இறுக்கமா நெரிச்சா அவங்க மூச்சு விட மாட்டாங்கல்ல, ரொம்பவே அழுத்தமா தான் மூச்சு இழுப்பாங்க. அந்த மாதிரிதான் பாட்டி இவங்கள மூச்சு இழுக்க மொபைல் எல்லாம் ஓரமா போட்டு இம்ரான் அவங்க பாட்டிட்ட பாட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறியும் போறாரு. இப்படி இம்ரான் அவங்க பாட்டியோட கையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பிடிச்சி லைட்டா தூக்கி பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ என்ன கொல்ல வராடா, அவ என்ன கொல்ல வரா, அங்க பாரு அவ நிக்கிறா அப்படின்னு பாட்டி இவங்களும் பயத்துல சொல்ல உடனே இம்ரானோட அண்ணன் எந்திரிச்சு போயிட்டு லைட் எல்லாம் போறாரு. லைட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டி இவங்க கொஞ்சம் தெளிவா மூச்சு விடுறாங்க. மூச்சு விட்டது மட்டும் இல்லாம அவ அங்க இருக்கா, அவ என்ன கொல்ல வரா, அவ அங்க இருக்கா அப்படின்னு பாட்டி இன்னமும் பயப்படுறாங்க. இவங்களும் உண்மையிலே அங்க யாரு இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடம் காலியா தான் இருக்கு. இவங்க வீட்டு ஆட்களை தவிர வேற யாருமே கிடையாது. திரும்பவும் கேட்கறாங்க, என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா அவ அங்கதான் இருக்கா, அவ என்ன கொல்றதுக்கு வரா, அவதான் என் கழுத்து பிடிச்சு நெரிச்சா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ இம்ரானும் கேட்கறாங்க, அங்க இருக்கான்னு சொல்றீங்களே அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்ற விஷயம், அங்க நிக்கிறது ஒரு பொண்ணு, ஆனா உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி கூனி குறுகி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவ்வளோ இருக்கா, பாக்குறதுக்கு ரொம்பவே கோரமாவும் இருக்கா, அங்க பாரு அவ என்னதான் பாக்குறான்னு சொல்லும் போது இவங்களும் சுத்தி தேடுறாங்க. பாட்டி எங்க இருக்கான்னே தெரியல அப்படின்னு இவங்களும் சொல்ல, அங்க அந்த பொம்மைலாம் இருக்கு பாத்தியா, அந்த பொம்மை கிட்ட தான் பாரு பாரு என்னை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு இன்னமும் பயப்படுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற இம்ரான் அவங்க தங்கச்சி அண்ணன் அம்மா அப்படின்னு யாரு கண்ணுக்குமே அங்க இருக்கிற அந்த உருவத்தையும் பார்க்க முடியல. பாட்டி இவங்க கண்ணு மட்டும்தான் அப்ப வரைக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிட்டும் இருக்கு, சொல்ல போனா பயமுறுத்திட்டும் இருக்கு. சரி பாட்டி அங்க எதுவுமே இல்லை அமைதியா இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. பாட்டி அப்பவும் இல்லடா அது அங்கதான் இருக்கு அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி அவங்க பல்லெல்லாம் நல்லா டைட்டா கடிச்சிக்கின்னு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. பயத்துல பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியல. உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே குரான் எடுத்து அதுல இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணா பாட்டி இவங்களுக்கு அந்த பயம் தெரியும் அப்படின்னு. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச நேரத்துல பாட்டி இவங்களும் அந்த பயத்துல இருந்து தெளிஞ்சு கொஞ்சம் சகஜமாகறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற யாருமே தூங்கவும் இல்லை. ஏன்னா பாட்டி இவங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி நிம்மதியா தூங்க முடியும். இப்ப எல்லாருமே தூங்காம இருக்கிறதுனால இவங்களும் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. இம்ரானுடைய அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பாட்டிக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் அதனாலதான் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அண்ணன் சொல்ல, அந்த அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி வாசல்லே படுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வாசல் எல்லாம் படுக்கூடாது, அதனாலதான் பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அண்ணி சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குதான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்தீங்கனாலே வீட்டுக்குள்ள வரும்போது கையை காலெல்லாம் கழுவிட்டு வரணும், மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா நீங்க வெளில போயிட்டு வரதுனால ஏதாச்சும் காத்து கருப்பு வந்திருக்கும், அந்த மாதிரி தான் இது வந்திருக்கு போல இருக்கு, அது உங்க பாட்டி மேல ஏறி இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இம்ரான் இவருக்கு தான் பயமும் இருக்கு குழப்பமும் இருக்கு. என்னடா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, இது இல்லாம பாட்டி ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு என் அண்ணா அண்ணி எல்லாருமே கிளம்பிடுவாங்க, நான் ரூம்ல தனியா படுக்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே இந்த பேய் படம் பேய் சீரிஸ்லாம் நான் பார்ப்பேன், அதுக்குன்னு பேய் கூட வாழ முடியுமா அப்படின்னு இவரும் ஒரு பயத்துல இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் பெருசா எந்த அசம்பவமும் நடக்கல. அடுத்த நாள் அண்ணன் அண்ணி பசங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போ இம்ரான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப நமக்கு வேலைன்னு எதுவுமே கிடையாது, வெளியில போனா தானே வேலை, நம்ம வீட்டுல சமைச்சு அதை வெளியில விற்க கூடாது,
பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, சில வீட்டில் சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் பயன்படும், நமக்கும் காசு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இம்ரான் இவரும் யோசிக்கிறாரு. ஆனா பொதுவா இம்ரான் இவர் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல சின்னதா ஒரு தொழுகையும் பண்ணுவாங்க. அந்த தொழுகைக்காக இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை, அண்ணா இந்த மாதிரி வீட்டுல சின்னதா ஒரு பிசினஸ் மாதிரி பண்ண போறேன், நீங்க தான் வீட்டுக்கு வந்து தொழுது அதை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் வர சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நான் இந்த டைம்ல வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து தொழுது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ எதிர்பார்த்த மாதிரி அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்து தொழுகிறதுக்காகவும் வராரு. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் பார்க்குறாரு. சரி, இங்கே உட்காந்து தொழுகலாம் அப்படின்னு. அந்த இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு, ஃபேன் போடாமலே. அந்த இடத்துல உட்காந்து தொழுகலாம் அப்படின்னு அவரும் தொழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி தொழுதுட்டு இருக்கிறவரு கொஞ்ச நேரம் தொழுதுட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக எந்திரிச்சு யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாம ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்பவே சோகமா, ரொம்பவே அமைதியா, இந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த இம்ரான் அண்ட் மத்த எல்லாருமே ஏன் இவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, தொழுகிறதுக்கு தானே கூப்பிட்டோம், ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அவரும் அண்ணே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்ற விஷயம் இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுலயும் இம்ரான் இவருக்கு தலைவலி ஆகுது. அப்படி என்னப்பா சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை, நீங்க உடனடியா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எதனா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இம்ரான் இவருக்கு ஒன்றும் புரியல. அண்ணன் என்ன சொல்றீங்க, இந்த வீட்டுக்கு வந்து மாச கணக்கெல்லாம் ஆகல, வெறும் 16 நாள் தான் ஆகுது. ஆல்ரெடி பழைய வீட்டுல பிரச்சனை அப்படின்னா அவசர அவசரமா இந்த வீட்டுக்கும் வந்தோம். இது மட்டும் இல்லாம என்கிட்ட காசுன்னு சுத்தமா கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப வரைக்கும் ஒரு 15,000 இருந்து 20,000 வரைக்கும் எனக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுனால லாஸ். பழைய வீட்டோட ஹவுஸ் ஓனர் அந்த அட்வான்ஸ்ல இருந்து இது அதுன்னு கழிச்சிட்டு சின்ன அமௌண்ட் தான் எனக்கும் கொடுத்தான். இப்ப திடீர்னு வீட்டை மாத்துங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரியாம இவரும் கேட்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்ததுக்கு அப்புறம் சொம்புல தண்ணியும் கேட்கிறாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஓதவும் ஆரம்பிக்கிறாரு. அதை ஓதி இம்ரான் அம்மாயிட்டையும் கொடுத்து இந்த தண்ணியை வீட்டுக்குள்ள தெளிங்க, வீட்டு வாசல்ல தெளிங்க, வீட்டுக்கு வெளியில தெளிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவும் அந்த வேலையை பார்த்துட்டே இருக்க, இம்ரான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீயும் சின்ன பையனா இருக்க, உன் தங்கச்சியும் சின்ன பொண்ணா இருக்காங்க, 2 பேருமே கல்யாணம் ஆகாம இருந்துட்டு இருக்கீங்க, இந்த நிலைமையில இந்த வீட்டுல நீங்க இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா இருந்துட்டு இருக்கு. அந்த கெட்ட ஆத்மாக்கு இந்த மாதிரி இளரத்தம் தான் பிடிக்கும். தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து உங்க வாழ்க்கையும் உங்க உயிரையும் வந்து நீங்க இழக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா போயிருங்க அப்படின்னு திரும்பவும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. அப்பதான் அந்த அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நோட் பண்றாங்க, இது இந்த வீட்டுக்குள்ள கெட்ட ஆன்மா இருக்கு அப்படின்னு. அண்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வீட்டை மாத்திருங்க. இப்போ உங்களுக்காக நான் புனித தண்ணியும் தரேன், இது மட்டும் இல்லாம துவாவும் சொல்லி தரேன். இதை டெய்லி நீங்க இந்த வீட்டுல சொல்லுங்க, அந்த தண்ணியை வீட்டு ஃபுல்லா தெளிங்க. ஆனா தயவு செஞ்சு சீக்கிரம் வீட்டை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஆனா இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து இந்த தொழுதுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் தெரியாதனமா நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே ஓப்பனா எல்லாருக்குமே தெரியற மாதிரி நடக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப அந்த அண்ணன் தொழுதுட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த 5 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எரியற நாத்தமும் அடிக்கவும் ஆரம்பிக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில அந்த நாய்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த வீட்டை பார்த்தும் அந்த வீட்டோட மேல் பகுதியை பார்த்தும் பயங்கரமா குறைச்சிட்டும் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இந்த வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே இவரும் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. ஆமா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இருந்து நாயெல்லாம் ஒரு மாதிரி குலைச்சிட்டு தான் இருந்தது. இந்த வீட்டுல நாம கம்ஃபர்டபுளாவே கிடையாது, ஒரு மாதிரி அசௌகரியமாவும் இருந்தது. பாத்ரூம்ல போனா கூட நம்மள யாரும் பாக்குற மாதிரி இருந்தது. அண்ட் அன்னைக்கு திடீர்னு ஒரு பூனை வந்து நம்மள பயமுறுத்திட்டும் போச்சு. பாட்டி வேற இதோ இங்க உருவம் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன கொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவரும் வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. என்னவா இருக்கு அப்படின்னு இவரும் யோசிக்கும் போது இம்ரானுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா சும்மா அக்கம் பக்கத்துல பேசுற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற குடும்பத்தாளுங்கலாம் இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லல, டைரக்டா சொல்லல, ஆனா இன்டைரக்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓ வீட்டுல நீங்க இருக்கீங்களா, உங்க பொண்ணா, உங்க பையனும் இருக்காங்களா, ஓ எத்தனை பேர் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி குதர்க்கமாவும் கேட்குறாங்க. இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சுத்தி வளைச்சும் சொல்றாங்க. இப்ப இம்ரானும் யோசிக்கிறாரு, இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு. பேசாம நாம ஏன் வேற ஒருத்தரை கூப்பிட்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தரையும் வர வச்சு இந்த இடத்துல தொழுக வச்சு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நாம வீட்டை காலி பண்றதா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தரையும் வர வைக்கலாம் அப்படின்னு இம்ரான் கூப்பிட்டுருக்காரு. ஆனா இந்த கேப்ல வீட்டுல இருக்கிற பாட்டி இவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாவும் ரொம்பவே அமானுஷமாவும் நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்குன்னா, பேய் அவங்கள பிடிச்சி ஆட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாட்டி இவங்களும் அந்த வீட்டை 2 ஆக்கிடுறாங்க. பொதுவாக இஸ்லாமிய வீட்டில் இந்த தர்காவில் பூந்திலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது அவங்க வீட்லேயும் இருக்கும். சரி இது கொடுத்தா கொஞ்சம் சரியாயிருவாங்க அப்படின்னு பாட்டிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஆனால் பாட்டி அதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஏதோ தீண்டத்தகாத பொருள் மாதிரி பார்த்து அதை பிடிங்கி தூரமாக போட்டு ரொம்ப ஆக்ரோஷமான குரல்ல இதெல்லாம் என்கிட்ட கொடுக்காது அப்படின்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கும்போது
இது என் பாட்டியே இல்லையே, என் பாட்டி எல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வீட்டில் இருக்கிற இம்ரான், அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, குழம்பும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் தொழுதுட்டு போனார்ல, அவர் வீடு காலி பண்ண சொன்னார்ல, அதுதான் இப்போ இவங்களுக்கும் நினைவு வருது. இப்படி பாட்டிக்கு இப்படி ஆன விஷயத்த வந்து இம்ரான் அவங்க மாமாக்கும் சும்மா பேசிட்டே இருக்கும்போது போன்லயும் சொல்றாரு. அந்த மாமாவை இதை கேட்டு, டேய் நடா லூசு மாதிரி பேசிருக்க, இந்த காலத்துல பேய் பிசாசா, வளராதரா, என்ன உங்க வீட்டுல பேய் இருக்கா, சரி இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் கிளம்பி வராரு. கிளம்பி வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சுத்தமா நம்பவும் இல்லை. அப்ப மாமா இன்னொரு விஷயமும் கேட்கிறாரு. ஆமா, பாட்டிக்கு ஏதோ அழுத்துச்சுன்னு சொன்னியே, எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது, இங்கதான் மாமா பாட்டி படுத்துட்டு இருந்தாங்க, எந்த இடத்துல தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இங்கதான் படுத்துட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் படுக்க போறேன் அப்படின்னு மாமா இவரே வாலண்டரியா வந்து அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல படுக்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்காரு. அங்கேயே தங்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம இம்ரானுடைய அண்ணன் அண்ணி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நைட் டைம் 12 மணி ஆகுது. அந்த கெரோசின் ஸ்மெல் எல்லாருக்கும் அடிக்க ஆரம்பிக்க இம்ரான் இவரும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சிக்னல் கொடுத்துட்டாரு. அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாருக்குமே சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து ஓரமா படுத்துக்கிறாங்க. மாமா இவர் மட்டும் தனியா அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் மாமா அவருக்கும் சடனா பாத்ரூம் வந்திருக்கு. அவரை எந்திரிச்சு சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது நார்மலா அவருக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு வந்திருக்கு. அப்படின்னு ஒரு சத்தத்தோட அவரும் அந்த இடத்த விட்டு நகரும்போது பாத்தீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்ட அண்ணன், இம்ரானுடைய அண்ணன் இருக்கார்ல, அவருடைய குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மாமா இவரும் கொஞ்சம் சத்தமா அவருடைய தொண்டையை வந்து சரி பண்ணும்போது அண்ணனும், மாமா பசங்க தூங்கிட்டு இருக்காங்களே எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு கொஞ்சம் நார்மலா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இதை கேட்ட மாமா இவரும், ஹேய் என்னன்னு எதிர்த்து பேசுறே அப்படின்னு ஆக்ரோஷமா வந்து அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. ஆனா ஒரு செகண்ட் மாமா அவர் உடம்புல பேய் இறங்கின மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பயங்கரமா சண்டை போட்டு அந்த வீட்டை விட்டு மாமா அவரும் வெளில போயிடுறாரு. அப்படி வீட்டை விட்டு வெளில போகும்போது, போய் எப்படி வேணாலும் சாவுங்கடா, என்ன எதுக்குடா கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி வெஞ்சன் வச்சு சொல்ற மாதிரியும் கோவத்தோட அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டும் வெளியில வந்துடுறாரு. இப்ப இம்ரான் கொஞ்சம் பதறியும் போறாரு. என்னடா இது, இந்த இடத்துல அவர் படுக்க வேணான்னு சொன்ன அவரும் வாண்டடா படுத்தாரு. இப்ப இந்த வீட்டுல இருக்கிற கெட்டதும் அவர் இந்த இடத்துல படுக்க விடாம அவரு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கு அப்படின்னு. இதுல இருந்து பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 2வது ஒப்பீனியன் சொல்ற அந்த நபரும் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்து அவரும் தொழுகவும் ஆரம்பிக்கிறாரு. தொழுது முடிச்சோன்னா முதல் வார்த்தையா அவரும் அதே தான் சொல்றாரு, தம்பி இந்த வீட்டில் இருக்காதீங்க, உடனே காலி பண்ணுறங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அண்ணே இதே தான் முன்னாடி வந்தவரும் சொல்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா இந்த வீட்டில் ஒரு கெட்ட ஆன்மா இருந்துட்டு இருக்கு, அது ஒரு பொண்ணோட ஆன்மா தான், அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, அது கண்டிப்பாக வயசு பசங்களை தான் டார்கெட் பண்ணும், நீயும் வயசு பையன், பொண்ணும் வயசு பொண்ணு தான், தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வாழ வேண்டியவங்க, நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் 2 பேருக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஸோ காலி பண்ணுறங்க அப்படின்னு அவரும் அழுத்தமாக சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா உங்கள் உடம்புல இறங்கிடுச்சுன்னா எங்க போய் அதை ஓட்டுவீங்க, இப்ப தர்காவும் கிடையாது, பேய் ஓட்டுறவங்களும் இல்ல, எந்த இடத்துக்கு போயிட்டு அதை சரி பண்ணுவீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு பின் விளைவுகளையும் சொல்லியிருக்காரு. சரி இம்ரான், உனக்கு இந்த வீட்டை யாரு காட்டினா அப்படின்னு கேட்கும்போது இம்ரானும் அந்த புரோக்கரை பத்தியும் சொல்றாரு. அவர் பேரு சொல்லி, தம்பி அவனே ஒரு ஃப்ராடு பையப்பா, அவன் காட்டுற வீட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு கேட்க இம்ரான் ஒத்துக்கிறாரு. அண்ணன் என் மேலதான் தப்பு, நான் தான் அவர் வந்து ரொம்பவே ப்ரெஷர் பண்ணேன், அவர் பொறுமையா வீடு பார்த்து தரேன்னு சொன்னாரு, நான் தான் பழைய வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவரும் இந்த வீட்டை காட்டினாரு அப்படின்னு இம்ரான் அவரோட தப்ப அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. இப்ப இம்ரானும் ஒரே முடிவா ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு நாங்க வீட்டை காலி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஓனர் தாம் தூம்னு குதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி நீங்க உடனே வீட்டை காலி பண்ணலாம், நீங்க தான் பாத்தியம் உதறோம்னு சொன்னீங்கல்ல, திடீர்னு வந்து வீட்டை காலி பண்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு தாம் தூம்னு குதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவே இம்ரான் இவருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு, ஓ இந்த லேடிக்கு கிளியரா இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா நேக்கா நம்மள கோத்து விட்டுருக்கு. அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெளிவா ஒரு விஷயமும் தெரியுது. இம்ரான் இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருந்திருக்கு, ஆனா அந்த வீடை வந்து இடிச்சு வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு குடும்பமும் வாழ்ந்திருக்கு, ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க. ஆனா சொத்து தகராறால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இம்ரான் இவர் இருக்கிற இந்த வீடோ கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் ஆளுங்களே இல்லாம வெறும் பூட்டி மட்டும் தான் வச்சிருந்தாங்க, யாருமே கொடுத்தணும் அப்படின்னு வரவும் இல்லை. அண்ட் மார்க்கெட் வுல்ஃப் இந்தியாவில் ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேலேயும் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் யூர் ட்ரேடிங் ஜர்னி டுடே வித் மார்க்கெட் வுல்ஃப். அண்ட் உங்களுக்காக பின்டு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிருங்க. இப்படி இந்த வீடு ஆளறவே இல்லாமல் காலியாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ பக்கத்து வீட்டில் இறந்து போன அந்த பொண்ணுடைய ஆன்மா இந்த வீட்டில் தான் ஆளே இல்லையே, நமக்கு தொந்தரவு இருக்காது அப்படின்னு மாடி வழியாக வந்து அப்படியே படிக்கல இறங்கி இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க வீட்டோட பாத்ரூமில் தான் அதை உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப என்ன சொல்றது, மோசமான சுச்சுவேஷன் ப்ரோ. பாத்ரூம்ல அது என்ன, அதோட ஸ்டோரி என்னன்னா, அவங்க சொன்னாங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்தவங்களே அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து நைட் டைம்ல, அதாவது ஈவினிங் டைம்ல வந்து மேலே வருவாங்களாம் ப்ரோ. ஒரு 5 மணி போல வந்து மொட்டை மாடிக்கு வருவாங்களாம். மொட்டை மாடிக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு
சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு, அவங்க அது இடிஞ்சிருந்ததுல அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களாம். கரெக்டா 12:45 மணிலேருந்து 1 மணிக்குள்ள எங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்க வீட்டுல இருந்து அப்படியே பை வாக்கா வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்களாம். வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வழி, அவங்க போற வழியில யாரு உட்காந்துருந்தாலும் அவங்கள ஏறி கழுத்தை நெரிப்பாங்களாம். நெரிச்சிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்லயே உட்காந்துருப்பாங்களாம் ப்ரோ. நைட் டைம்ல வரவே மாட்டாங்களாம், பாத்ரூம்லயே உட்காந்துருப்பாங்களாம். அதனாலயும் யாரையும் குளிக்கவும் விடல, பாத்ரூமுக்கு போக விடல. நாங்க தண்ணி பிடிக்கும் போது கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு வேக வேகமா தண்ணி நிரம்பிச்சு ப்ரோ. இதெல்லாம் நான் எப்படி யாருமே நம்பல ப்ரோ. இதெல்லாம் சொன்னீங்க, எனக்கு நடந்தது எனக்கு தான் தெரியும் ப்ரோ. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் ஷேர் பண்றேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இதுதான் இம்ரான் வீட்டில் இருக்கிற பிரச்சனை. கடைசியா அந்த பிரச்சனைல இருந்து இவங்களும் இந்த வீட்டை காலி பண்ணா போதும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு வீடு ஆல்மோஸ்ட் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீட்டில் நாங்கள் தங்குறோம், நாங்கள் தங்கிட்டு இருக்கும்போது கூட நீங்க வேலை பாருங்க அப்படின்னு அந்த வீட்டுக்கும் மாறி இருக்காங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா லாக்டவுன்ல ஊரே அடங்கி இருக்கிற அந்த ஒரு சமயம் ஒரு பேய் பிரச்சனைன்னும் போது அவசரத்துக்கு எங்க போறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரும் கஷ்டத்துல தான் இம்ரான் இவங்க குடும்பமும் இருந்திருக்கு. சோ இம்ரான் இவங்க லைஃப்ல நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? இன்கேஸ் இந்த பிரச்சனைல நீங்க மாட்டிருந்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரை என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.